ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர் அப்படிங்கிற ப்ரோஸ் தான் இப்போ நம்ம வந்து கதையை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லா ப்ரோஸுக்குமே வந்து அந்த கேரக்டர் நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ரீகால் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் யாரெல்லாம் அப்படிங்கிற நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர் இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்மியான கேரக்டர் தான் வருவாங்க. மெயின் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பேர் தான். இப்போ நம்ம புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 911. ஸோ 905 வந்து இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஈஸியான கதை தான். சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 பேர் பேசுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கான புக் பேக் கொஸ்டின், அதோட ஆன்சர், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து சிம்பிளான கதை தான், வாங்க பார்க்கலாம். ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர் ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஆத்தர்னையுமே ஈஸியாக ஞாபகமாக நம்ம வந்து ஷார்ட்கட் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். இது எப்படி ஞாபகிக்கலாம்? ரஸ்கின் பாண்டு ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர், என்னால் மரம் ஏற முடியாது அப்படிங்கிற அர்த்தம் வந்து வருது. ஸோ நம்ம வந்து இந்த வயசில் அப்படிலாம் சொல்லாமா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறோம். அப்போது மரம் ஏற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அப்போ ரஸ்கின் பாண்ட், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம கதையோட ஆத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த காம்பவுண்டில் நின்று அந்த வீட்டையே வெறிக்க பார்க்காரு. பேக்ரவுண்டில் ஒரு சாங் கேட்கு, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் சின்ன வயசில் வந்து இருந்தார். 25 வருஷத்துக்கு முன்னால் அவர் வாழ்ந்த வீடு அதான். அவங்க பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை விற்றுட்டு அவங்க வந்து வெளியூர் வந்து போயிட்டாங்க. அவர் வந்து மறுபடியும் இப்போ அந்த வீட்டை வந்து சும்மா வந்து பார்க்காரு. அப்படியே அந்த வீட்டில் வந்து அவர் முன்னால் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டு கேட்டுக்கிட்ட, அந்த காம்பவுண்டு கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கதவு. ஸோ வந்து நம்ம இந்த பார்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுற்றுற மாதிரி இருக்குமா, ரோல் பண்ணி வந்து போவோம். ஸோ வந்து ஒரு சைடு தள்ளணும் அப்படின்னா அது அப்படியே வந்து ரவுண்டாக சுற்றும். அந்த கேப்போடய நம்ம வந்து உள்ளே வந்து போவோம். அந்த கேட் வந்து இருந்துச்சான். இப்போ வந்து அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த கேட் இல்லாமல் அந்த காம்பவுண்டு செவுரு இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ வந்து யாரும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே வந்து இருக்காரு. அங்கே வந்து பூச்செடிகள், ஸோ ரெட் கலரில் பூ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து வருது. அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து பேசுது. அந்த பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு வந்து இருக்கும். நல்ல நீளமான கருமையான முடி வந்து இருக்குது. கண்ணும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அழகா லைவ்லி ஐஸ் அப்படிங்காங்க. இவர் அந்த பொண்ணை பார்த்து கேட்காரு, நான் வந்து உன் வீட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது வந்து உன் வீடு அப்படின்னு கேட்காரு. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இது எங்கள் அப்பாவோட வீடு அப்படிங்க. இவர் வந்து உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்காரு. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா வெறும் கேனல் தான், ஹீ இஸ் ஒன்லி ஏ கேனல் அப்படிங்க. உடனே இவர் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒன்லி ஏ கேனலா, நீ ஏன் வந்து வெறும் கேனல் தான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்காரு. அதுக்கு அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா அந்த டயத்தில் வந்து பிரிகேடியர் ஆகிருக்கணும், ஆனால் வந்து வெறும் கேனலாக தான் இருக்கார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே வந்து இவர் பார்த்தோம், இந்த ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா சிரிக்காரு. உடனே நான் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு காமெடிக்காக சொல்லலை, நான் வந்து ஒரு ஃபன்னியாக நான் வந்து சொல்லலை, எங்கள் அம்மாவும் இதாகவும் சொல்லுவாங்க, அவர் வந்து டயத்தில் வந்து பிரிகேடியர் ஆகிருக்கணும், ஆனால் வெறும் கேனலாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருக்கு வாயில் ஒன்று வருது சொல்லலாமா அப்படின்னு. இதனால் வந்து சொல்லாமல் மனசுக்குள்ளே வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா அப்படி நினைக்க போய் தான் அவர் இன்னும் அப்படியே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மனசில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே சொல்லாமல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஆத்தர்கிட்ட கேட்கு, நீங்கள் ஏன் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா அப்படின்னு. உடனே அவர் வந்து இல்லை, நான் வந்து வீட்டை வாங்குற எண்ணம்லாம் வந்து இல்லை, நான் வந்து சும்மா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் வந்து இங்கே தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி கூட இருந்தேன், எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டோம் அப்படிங்காங்க. உடனே வந்து அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்போ இந்த வீட்டை உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட அதுக்கான காசு இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கு. ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு அவரை பார்த்தா அவர் வந்து அவ்வளோ காசு இருக்க மாதிரி வந்து தோணலை. ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்படி வந்து கேட்கு. ஸோ வந்து அதுக்கப்புறம் அந்த ஆத்தர் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்காரு, நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக இருக்கோம் அப்படிங்க. அந்த பொண்ணு வந்து சிரிச்சுட்டே வந்து சொல்லுது, ஒன்லி 3 years ஷி ஸ்மைல்டு. நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படிங்க அந்த பொண்ணு. உடனே இவர் வந்து உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்காரு. இல்லை, அவங்க வந்து வெளியே வந்து கிளப்புக்கு, அது அந்த பார்ட்டிக்கு வந்து போயிருக்காங்க, என்னையை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படிங்க. உடனே அவர் பார்த்தோம் அப்படின்னா என் வயசில் உள்ளவங்களும் வந்து ஓகேவா வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு அப்படிங்காரு. உடனே அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அப்படி உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படிங்க. உடனே அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நடுத்தர வயசு தான், ஒரு மிடில் ஏஜ் தான், ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணல, இன்றைக்கி நான் வந்து என்னோடய யங் ஏஜுக்கு போன மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்காரு. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த கேட் வழியாக வராமல் யங் ஏஜுக்கே போன மாதிரி ஃபீல் பண்ணி காம்பவுண்ட் சுவரை தாண்டி வராரு. தாண்டி குதிச்சு சின்ன வயசில் அந்த பார்க்கெலாம் போவோம்ல,
அந்த மாதிரி அவர் வந்து போகிறாரு. அவர் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பெஞ்ச் இருக்குது, அந்த பெஞ்சில் வந்து உட்கார்ந்தாரு. அவருக்கு அப்போ அவங்க பாட்டியோட ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா அவங்க பாட்டி அப்படி தான், அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு அங்கே உள்ள எல்லா பூ அவங்களுக்கு தேவையான எல்லாமே பறிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த பெஞ்சில் வந்து உட்காருவாங்க. ஸோ வந்து இவருக்கு வந்து அந்த ஞாபகம் வருது, அவங்க பாட்டி ஞாபகம் வருது. அதுமாதிரி வந்து இப்போ அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மரம் நல்ல பெருசாக இருக்குது. அந்த மரத்தோட நிழல் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து விழுது, அந்த ஷேடோ வந்து வீட்டில் வந்து விழுது. அவங்க பாட்டியும் சொல்லுவாங்க சின்ன வயசில், எந்த ஒரு வீட்டில் வந்து அந்த நிழல் வந்து வீட்டில் விழுதோ அந்த வீடு வந்து நல்லா சந்தோஷமாக செழிப்பாக இருக்கும் அப்படிம்பாங்களா. ஏன் அப்படின்னா வந்து மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறனால. ஸோ அப்போ வந்து மரம் நல்லா பெருசாக வளர்த்தாங்க அப்படின்னா அந்த வீடும் நல்லா இருக்கும் அப்படிங்காங்க. ஓகே. ஸோ இந்த ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் இஸ் எ சர்க்கஸ் ஆக்டர். இந்த ட்ரப்பீஸ் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை சொன்னோம், அவர் வந்து அந்த காம்பவுண்டு அப்படி ஏறி குதிச்சு போனார் அப்படின்னு. ஸோ வந்து அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரப்பீஸ் அப்படிங்கிறது. ஸோ வந்து இது வந்து சர்க்கஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஜம்ப் பண்ணி வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த தாவி போகக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ வந்து அதை வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சினானிம்ஸில் வந்து கேட்கலாம். அப்போ ஆத்தர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவரோட பழைய நினைவுகள் அதெல்லாம் வந்து பேசிட்டே வர்றாரு. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பலாமரம் இருக்குது. ஸோ இந்த மரத்தில் அந்த மேலே அந்த கிளை பார்த்தா அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் வந்து ஒரு பொந்து வந்து இருக்கும். நான் வந்து அதில் தான் என்னோடய பொக்கிஷத்தெல்லாம் சின்ன வயசில் சேர்த்து வைப்பேன் அப்படிங்காரு. உடனே இந்த பொண்ணு என்ன பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்கு. இவர் வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து பெரிய தங்கம் வைரம் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில காயின்னு, எங்கள் வீட்டில் வந்து நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்ன புக்கு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னென்னலாம் கிடைக்கோ அது ஃபுல்லாக வந்து அங்கே தான் வந்து வைப்பேன் அப்படிங்காரு. இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கள் தாத்தாவோட ஒரு பரிசு ஒன்று அதில் வந்து இருக்குது அப்படிங்காரு. ஸோ வந்து அவங்க தாத்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரான்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்கு வந்து ஒரு அயன் கிராஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அயன் கிராஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதக்கம் மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து இது ஆக்சுவலாக அவங்க தாத்தாக்குள்ள வந்து கிடையாது. ஏன்னா அவங்க தாத்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் ஆர்மி மேனு. ஆனால் இந்த பதக்கம் வந்து யாருக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெர்மன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஃப்ரான்ஸ் கூட ஃபைட் நடக்கும்போது அந்த ஜெர்மன் சோல்ஜர் இவங்க தாத்தா கொடுத்தது, இவங்க தாத்தா வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு. இவர் வந்து அதை எடுத்து அந்த பொந்துக்குள்ளே வந்து வச்சிருந்தேன் அப்படிங்காரு. அந்த பொண்ணு கேட்கு, அப்போ வந்து இன்னும் அது வந்து அங்கே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து அது பலகாலம் ஆகிட்டு இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்காரு. உடனே அந்த பொண்ணு அப்போ நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்க. இல்லை நான் போய் பார்க்கல அப்படிங்காரு. அப்போ அந்த பொண்ணு நானே பார்க்க அப்படிங்க அது வேகமாக போகுது. வேகமாக போயிட்டு அது வந்து அவர் அங்கேருந்து ஏதோ ஒன்று எட்டு வருது, கிடச்சிட்டு அப்படிங்க வந்து பார்த்தா அது ரொம்ப பழசாகி, ஏன்னா வந்து 25 வருஷம் வந்து ஆகிட்டு ஒரு துரு பிடிச்ச அந்த அந்த பதக்கம் வந்து இருக்குது. உடனே அதை வந்து அந்த பொண்ணு இவர் கையில் வந்து கொடுக்கு. ஸோ வந்து இவருக்கு அப்படியே அதை பார்த்தோன்னே சின்ன வயசில் வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்காரு, அந்த ஃபீல் வந்து அவர் வந்து எப்படி இருக்கும். ஸோ வந்து அப்படி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே அந்த அந்த பொண்ணு சொல்லுது, அப்போ நீங்கள் இந்த பதக்கம் இருக்கா இல்லைன்னு பார்க்க வேண்டி தான் அந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்க. உடனே அவர் வந்து இல்லை, நான் வந்த நோக்கம் என்ன அப்படிங்க எனக்கு வந்து கண்டிப்பாக தெரில, ஆனால் வந்து இந்த பதக்கத்துக்காக நான் வந்து வரல, இதை வந்து நீ தான் எடுத்த, அதனால் நீயே வச்சுக்கோ அப்படிங்காரு. அந்த பொண்ணு இல்லை நீங்கள் சொன்னதுனால நான் வந்து எடுத்தேன், நீங்கள் சொல்லே நான் வந்து எடுத்துருக்க முடியாதுல்ல அப்படிங்க. இல்லை இப்போ நான் வந்து சொல்லலை அப்படின்னாலுமே இன்னும் 25 வருஷம் வந்து உள்ளே தான் வந்து இருக்கும், நீ இப்போ எடுத்ததுனால தான் வந்து அதை வந்து இப்போ வெளியே எடுக்க முடிஞ்சுது, அதனால் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்டே பார்த்தோம்னா கொடுத்துட்டாரு. அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன் த ரைட் டே ரைட் டைம் வித் த ரைட் பர்சன் ஹி செட். அதாவது சரியான நாளில் சரியாக நடக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நடக்கும் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வேகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாப் நோக்கி வந்து போகிறாரு. அந்த பொண்ணுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாய்லான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா போயிருந்தார். அவர் வந்து அந்த பஸ் ஸ்டாப் போகும் நல்ல வந்து ஒரு யங் மேனாக ஒரு பிரிஸ்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து போகிறாரு அப்படிங்காங்க. ஓகே, ஸோ இதோட பார்த்தோம்னா ஸ்டோரி வந்து முடிஞ்சிட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அடுத்து இந்த ஆத்தர் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா 1934 மே 19 பிறந்திருக்காரு. இவர் வந்து பிரிட்டிஷ் வம்சாவளி சார்ந்தவர். இவர் வந்து இந்தியன் ஆத்தராக இருந்தாலுமே இவரோட வம்சாவளி இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் தான். ஸோ இவர் வந்து 1999 பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்மஸ்ரீயும் 2014 பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்மபூஷன் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ 1999 பத்மஸ்ரீ, 2014 பார்த்தோம் அப்படின்னா பத்மபூஷன் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ வந்து ஒரு 500 ஷார்ட் ஸ்டோரி, எஸ்ஸே, நாவல் இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காரு. அவரோட ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிற ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹிந்தி படமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு 2007 பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சாகித்ய அகாடமி இது வந்து 1992 அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து வாங்கியிருக்காரு. ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட புக்கில் அந்த புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிராமர், போயம், ப்ரோஸ் எல்லா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.